ஏங்க கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் கேட்குறீங்க என்னங்க மூஞ்சியை ரொம்ப க்ளோஸ் அப்பில் வச்சு எடுக்கிறீங்க ரொம்ப பேக்கு இது பண்ணுவாங்க ரொம்ப மூஞ்சியை க்ளோஸ் அப்பில் வைக்காதீங்க எங்களுக்கு பயமாக கிடக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்த சொல்லிவிட்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது சின்னதாக அதாவது ஜூம் பண்ணாமல் வீடியோ எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கட்டின சேலையே கட்டியிருக்க இதைத்தான் நீ என்னைக்கு இந்த சேலையை மாற்றுவேன்னு கமெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த கழுத்தில் எடுக்கிற செயின் எத்தனை வகை அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பல்லு விளக்கு இது என்ன சேலையை ஒழுங்காக கட்டலை இடிப்பு மடிப்பு தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தேன், எதுக்கு வம்பு? மூஞ்சி கழுவிட்டு கூட நைட்டியோடு உட்காந்து நைட்டியோடு ஓட்டால் என்ன நைட்டியில் அப்படின்றாங்க. இப்போ யோசனை பண்ணி பார்த்துட்டு மூஞ்சியை கழுவிட்டு நான் பாட்டு குடுன்னு ஓடிய வந்து ஜூம் பண்ணி இந்த கழுத்தோடு அப்படியே வச்சு கருத்தை கேளுங்கவுல என் கழுத்து மண்டையில் அப்படின்னு வச்சு விட்டு ஓடி போயிடுவேன். ஆமாம், நீங்கள் எதையாச்சும் புத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே கமெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு பயந்துக்கிட்டு நான் கிடந்துக்கிட்டு இப்படி ஜூம் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இதையும் பார்த்து பயமாக இருக்கான். என் மூஞ்சியை பார்த்தா உங்களுக்கு என்ன பேய் மாதிரியா இருக்குது? அப்படி பார்த்து கடிச்சு கொதறி விட்டுருவேன். என்னத்துக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு தெரியா? லைக்கை பண்ணுங்க, வந்துட்டீங்க. எது வேணாலும் குறை பேசுறதுக்கு அத்தாடி உலகம் குறை சொல்லி உலகம் வைப்பா. சே, நானும் யாரையும் குறை சொல்ல மாட்டேன், போங்கக்கிட்டு. ஒரு சில பேரை சொல்லுவேன், நான் சேலை நல்லா இருக்கேன்னு கேட்டால் நல்லா இல்லையன்றுவேன். போங்கிட்டு அப்படி சொல்லக்கூடாது, எங்கள் வீட்டுக்கார அப்படி சொல்லக்கூடாது, நல்லா இருக்குக்கான்னு சொல்லணும் அப்படின்வார். நல்லா இல்லாததானே சொல்லணும் அப்படின்வேன். ஏன் அப்படி சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாதுன்றாரு. அப்படி எனக்கு இருக்கு குணம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.